அமைதியாக கடமையில் ஈடுபடுங்கள். எதற்காகவும் கோபம் கொள்ள தேவையில்லை. உலகில் எல்லாம் நன்மைக்காகவே நடக்கிறது. மற்றவர் குறைகளை அன்பால் திருத்த முயலுங்கள். அடக்குமுறையால் நிலையான பயன் உண்டாவதில்லை. நல்லவன் ஒருவன் இருந்தால் அவன் குடும்பத்திற்கு மட்டுமில்லாமல் ஊரார் அனைவருக்கும் நன்மை உண்டாகும். வாழ்வில் குறுக்கிடும் கஷ்டத்தை எண்ணி கலங்க வேண்டாம். சகிப்பு தன்மையுடன் பொறுத்து கொள்ளுங்கள். தேவையை அதிகரித்து கொண்டே போகாமல் முடிந்த அளவிற்கு எளிமையுடன் இருக்க பழகுங்கள். தினமும் அரை மணி நேரமாவது மௌனமாக தியானம் செய்ய வேண்டும். வார்த்தைகளை சிக்கனமாக உபயோகிப்பதால் சச்சரவு இன்றி அமைதியாக வாழலாம். மனித பிறவி எடுத்ததன் பயன் அன்பு செலுத்துவதுதான். அதைவிட ஆனந்தம் வேறு இல்லை. அறிவு, அழகு, பணம் இவற்றால் ஒரு மனிதன் ஆணவம் கொள்ளக்கூடாது. எல்லாம் கடவுளின் கருணையே. மனதை ஏதாவது ஒரு நற்பணியில் செலுத்திக் கொண்டிருந்தால் மன தூய்மையுடன் வாழ முடியும். எதையும் அலட்சிய மனோபாவத்துடன் அணுகக்கூடாது. சிறிய விஷயமாக இருந்தாலும் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். உழைப்பதற்கு கைகளையும் சிந்தித்து வாழ நல்ல புத்தியையும் கடவுள் தந்திருக்கிறார். அதன் மூலம் நற்செயல்களில் ஈடுபடுங்கள். தன்னை யாரென்று வெளிப்படுத்திக் கொள்ளாமல் செயல்படுவதே தொண்டிற்குரிய லட்சணம். கோபம் என்பது மனிதனின் மனம் என்னும் விளக்கை அணைத்து இருளில் தள்ளிவிடும். எங்கு இருந்தாலும் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பவனாக மனிதன் வாழ வேண்டும். என் கடன் பணி செய்து கிடப்பது என்பதே மனித வாழ்வின் குறிக்கோளாக இருக்க வேண்டும். சமூக சேவை, கடவுள் தொண்டை விட குடும்பத்திற்கு செய்யும் கடமையே முக்கியம். போட்டி மனப்பான்மை இருக்கும் வரை மனித வாழ்க்கையில் நிறைவு ஏற்படாது.